நான் என்னமோ அங்கே வரல மக்களே. நான் இங்கே படுத்துக்கிட்டேன். ஒன்றுக்கு 4 ரூம் இருக்குது. நான் எங்கே வேணாலும் படுத்துக்கிடுவேன். இங்கே படுப்பேன். இங்கே படுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேணா தட்டுல போகிறேன். இல்லை வந்து கீழே படுக்கேன். கீழே அந்த ரூமில் படுத்துக்கிட்டேன். எனக்கு அதுக்கு இல்லை எப்போ சண்டை வந்தாலும் நீ உன் கதவை போட்டு வா, கதவை போட்டுட்டு கடந்துக்கிடுவா. நான் வந்து இங்கே கொசுக்கடியில் தான். எதுக்கு எதை கேட்டால் ரூம் விட்டு வெளியில் போங்க மக்களே. சரிப்படாய மக்களே, நமக்கு அவ்வளோதான். புரியுதா? வர முடியாதுன்னு சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. அதாவது எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு வந்தாச்சுன்னா நம்மளை வந்து அந்த ரூமில் ஏற்றதே கிடையாது. அவள் போக்கில் பூட்டிட்டு அவளும் அவங்க மூணும் நல்ல ஜம்முன்னு உறங்குவாங்க. நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளே கொசுக்கடியில் கிடக்கணும். இதுதான் நமக்கு வந்து இதான் நடந்துகிட்ருக்கு. வந்து எனக்கு தெரியல, நான் கதை தொட்டிருக்கேன். என்ன கதவு திறக்கணுமா? அதான் விரட்டியாச்சுல. அப்புறம் என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை தான். நீ அந்த ரூமுக்கு என்ன வரவிட மாட்டியே. நீ உனக்கு சண்டை வந்துன்னா நீ உன் போக்கில் என்ன வந்து இங்கே தள்ளுவா. நான் எதுக்கு? நான் வரல. நான் என்னமோ அங்கே வரல மக்களே. நான் இங்கே படுத்துக்கிட்டேன். ஒன்றுக்கு 4 ரூம் இருக்குது. நான் எங்கே வேணாலும் படுத்துக்கிடுவேன். இங்கே படுப்பேன். இங்கே படுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேணா தட்டுல போகிறேன். இல்லை வந்து கீழே படுக்கேன். கீழே அந்த ரூமில் படுத்துக்கிட்டேன். எனக்கு அதுக்கு இல்லை எப்போ சண்டை வந்தாலும் நீ உன் போக்கில் கதவை போட்டு வா, கதவை போட்டுட்டு கடந்துக்கிடுவா. நான் வந்து இங்கே கொசுக்கடியில் தான். எதுக்கு எதை கேட்டால் ரூம் விட்டு வெளியில் போங்க மக்களே. சரிப்படாய மக்களே, நமக்கு அவ்வளோதான். அதாவது நான் நிறைய வீடியோ எல்லாம் சும்மா இதாக எடுத்திருக்கேன், ப்ராங்காக எடுத்திருக்கேன். வீட்டை விட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு 1000 வீடியோ எடுத்திருக்கேன் மக்களே. ஆனால் வந்து எனக்கு இப்போதைக்கு அதில் உடன்பாடு இல்லை மக்களே. பாரு, உடன்பாடு இல்லை மக்களே. உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அவ்வளோதான். இப்போ என்ன வந்து நீ எப்போ பாரு, நீ சண்டை வந்தாச்சுன்னா நீ இந்த ரூமுக்கு என்ன வரப்படாது. நீங்கள் வெளியில் போங்க, அங்கே போய் படுங்க, எங்கேயோ போய் படுங்க. எனக்கு என்ன, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. இது எல்லாம் என்ன பதில் மக்களே? எனக்கு ஒன்றும் தெரியல. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா 1 நிமிஷம் தான் உங்களையெல்லாம் போட்டுட்டு சரி இங்கே உங்கள் அம்மாவுக்கு ஒன்றை பார்க்க கழியிலையே அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். மிந்தி வாரத்துக்கு ஒருக்கா வருவேன், வராத வாரங்களும் இருக்குது. இப்போ எனக்கு அதை மாதிரி மாறதுக்கு ஒரு நிமிஷம் தான். நான் இப்போ நினைச்சோம்னா டெசிஷன் எடுத்தோம்னா என் போக்கில் பஸ் ஏறி வீட்டுக்கு போக மக்களே. எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் சரி நம்ம பொண்டாட்டியும் பிள்ளையும் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நான் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவேன் மக்களே. டெய்லி காலமாக 7:30 போகிறேன். 7:30 போயிட்டு நைட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? நைட்டு 8:30 9 மணிக்கு வரேன். எனக்குலாம் பஸ்ஸில் அவ்வளோ நேரம் இருந்து என்ன போகிறதுக்கு? பைக்கில் போக முடியாது. நான் அவ்வளோது கழியாமல் நான் இருக்கேன். நீ வந்து உங்களுக்கெல்லாம் விளையாட்டாக தான் மக்களே இருக்கும். உனக்கு விளையாட்டாக தான் இருக்கும். சண்டை ஆரம்பிச்சது நீங்க தானே. சண்டை எவன் ஆரம்பிச்சா என்ன? ஏன் பொண்டாட்டி இறங்கி போக தெரியாதா? எப்பவுமே நாங்க தான் இறங்கி சண்டை போடணும். இல்ல சண்டை போடுவோம், போடாம போறோம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சண்டை போடுவோம், போடாத போறோம், அதை பத்தி கவலை. ஆரம்பிச்சது நீங்க. நான் வாங்கி வச்சிருக்க எல்லாத்தையும் உடைக்கிறது நீங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் எல்லா பள்ளியும் என்ன மேல போடுறீங்க? இல்ல எதை எடுத்தாலும் சரி வெளியில போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ. அது என்ன பதில் மக்களே? அது அதான் எனக்கு சொல்லுங்க. நான் போறேன் நான் அது சின்ன போறதுக்கு அம்மா வீட்டுக்கு போங்க. இதுல என்ன தப்பு? எனக்கு ஒரு நான் சொல்லியாச்சுல, நான் வந்து ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, அவ்வளவுதான். நீங்க 2 அங்க சந்தோஷமா உறங்குங்க. நான் இங்க 1க்கு 2 கட்டில் கிடக்கு. போர் அடி இந்த கட்டில் படுப்பேன், போர் அடிச்சுன்னா அந்த கட்டில் படுப்பேன், அங்க படுப்பேன், இங்க படுப்பேன், மாறி மாறி படுத்துட்டே இருப்பேன். நான் எங்க வேணாலும் தாவும் மக்களே. எங்க வேணாலும் என்ன போர் அடிச்சுன்னா தரல இடந்து உறங்குவேன் மக்களே. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. 1க்கு 2 கட்டில் கிடக்குங்க. வந்து பிச்சை எடுக்க பிச்சை எடுக்க முடியாது மக்களே. இதே வாண்ட வந்து மக்களே உனக்கு டைலாக் இருந்துட்டு போட்டு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். எனக்கு ஏதாவது வேணும்னா உங்களுக்கு பின்னாலே சுத்தி அதை விட்டு தள்ளு. அது நான் சொல்றது. நீங்க அதை இரவு வாங்கி எல்லாம் சொல்ல வேண்டாம். இப்போ சண்டை ஆரம்பிச்சது நீங்க. நான் வந்தேன், சமாதானப்பட்டு போங்க, அவ்வளவுதான். சமாதானப்பட்டு பாத்தியா? இல்ல இப்ப வரைக்கும் நீ அந்த ரூமுக்கு வாங்க உனக்கு கூப்பிட முடியல மக்களே. நான் இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு நிக்க இப்படிதான் சொல்லியது. இவ்வளவு நேரம் நான் வந்து பேசுறேன், நான் தானே வந்து பேசுறேன். அப்புறம் என்ன? இல்ல கூப்பிடலையா? வந்த உடனே ஏன் இங்க வந்து இருக்கீங்க, அந்த ரூமுக்கு போவோம், அங்க உறங்க போவோம் கூப்பிடல மக்களே. கூப்பிடல, அவ்வளவுதானே மக்களே. அவ்வளவுதான் நமக்கு மேல பாசம். சரி வேண்டாம் மக்களே, நான் இங்கனே படுத்துக்கிறேன். நீ வந்து கூப்பிடவும் வேண்டாம், நான் அங்க வரவும் வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் இங்கனே படுத்துக்கிறேன். வேண்டாம், நான் சொன்னப்புறம் கூப்பிடுவா. அது வரைக்கும் வாயில ஏதோ வச்சிருக்கான் மத்தத. நான் வரல. அப்படி போனாலும் உதைக்கிற, இப்படி வந்தாலும் உதைக்கிற. நீ என்னதான் செய்யணும்? நீ ஒன்றும் செய்யண்டா. நீ போய் அங்க நீங்க உறங்க. நான் மற்ற நாள் என்ன வெளியில தள்ளனா நான் என்ன தானே கடந்து உறங்க. என்ன வெளியில தள்ளுறேன்? நீ தானே வந்து இங்க படுத்து. இல்ல டெசிஷன் என்னன்னா என்னமா வந்து நான் அங்க வரல, அதுதான் என்னுடைய டெசிஷன். அவ்வளவுதான். பிரச்சனை ஒண்ணும் இல்ல.
நான் நீங்க தான் இங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சீங்க. அங்கதானே ஒழுங்கா தூங்கிட்டு இருந்தீங்க. ஒரு நாள் எனக்கு பிள்ளை இருமிட்டானா, அப்போ என்ன தொந்தரவு எனக்கு. அவன் இருமுறதும் உங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இங்க வந்து தலைவலின்னு வந்து படுத்திருப்பேன். அப்பத்துல இருந்து நீங்க இங்கதான் படுக்கிறீங்க. நான் எத்தனை நாள் வந்து கூப்பிட்டுருப்பேன். ஒரு நாளாவது அங்க வந்திருக்கியா? படுக்கு நீங்க நீ சண்டை வைப்பா, நீ அங்க வந்தாலே சண்டை வைப்பா. நான் இங்கே படுத்து டேய் சொல்லிட்டோம்ல, நான் எங்கே படுத்துக்கிட்டேன்னு. கருவாயா பேசாம எழுப்பி வா, பிள்ளை தேடுவான். தூங்குற வரைக்கும் ஆச்சு அதுல வந்து படு. சரி, இங்க வந்து படு. இங்க வந்து படுத்தாலும் சரி, இல்ல என்ன செய்தாலும் சரி, அந்த பிள்ளைக்கு அதை வச்சு வந்து படுங்க. வாங்க. இல்லை நீ தேவையை பார்த்துக்க, நான் வரல, நான் இங்கே படுத்துட்டேன். சொன்னா கேளியா? வாயா. நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எழுப்பி வாயா. வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏக்கு போட்டு என்ன வந்து டிஸ்டர்ப் இல்லையா? வர்ற அவ்வளவுதான், புரியுதா? வர முடியாது, வர முடியாதுன்னு சொல்லிடு. பிள்ளை தேடுவான், வர்ற. அவன் தூங்குற வரைக்கும் மச்சு அதுல வந்து படுக்கிற. அவன் தூங்குன அடுத்த செகண்ட் நீ எழுதி ஓடி பறந்துங்க வா, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அப்படி அந்த வர்ற 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 அவனுக்காக நீ வர்ற, அவ்வளவுதான். அப்பமோ சரி என்னத்த சொல்லு, அப்பமோ வந்து நம்ம மேல பாசத்துல கூப்பிடல, மோனுக்காண்டி தான் கூப்பிடுவா. அவ்வளோதான், அது அவ்வளோதான். கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அது 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 அப்படிதான். என்னத்தை போட்டு வாழ்க்கையில் எல்லா வீட்டிலையும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கேன். நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படியான்னு தெரியல.